ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கெலாம் சைடிஷ் என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சட்னி இந்த ஒரு சட்னி பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 6-7 தக்காளியை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். இப்போ நான் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 பல்லு வெள்ளை பூண்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய விட்டுருக்குது, தக்காளியிலேருந்து தண்ணி நிறைய விட்டுருக்குது. இந்த மாதிரி ஸ்கின்னை வந்து நம்ம கழட்டிடலாம். இது எடுத்துடலாம், தக்காளியிலேருந்து அந்த தோலை நம்ம எடுத்துடலாம். அப்படி இல்லை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆறுச்சுனாவே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தோல் வந்துடும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு மேஷரில் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி பருப்பு மத்து இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேங்க பொடுசாக. அதையும் அதில் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் அவ்வளோக்காக ஒத்துக்காது, அதனால் நான் ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் அதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா இதை வதக்கிக்கலாங்க. இட்லி தோசைக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. வெங்காயம் வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லா கடிபடும், சூப்பராகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.